உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப் முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்கதரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். யூத குலத்தை அழிக்கிறதுக்கு ஆமான் ஒரு பிளான் பண்ணிட்டாரு. பிளான் பண்ணவொன்னா அது மொர்தெகாய்க்கு தெரிய வருது. தெரிய வந்தவொன்னே பாருங்க, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறி கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடித்தவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, அந்த மாதிரி போனாங்கன்னா என்ன செஞ்சிருவாங்க? கொன்னுடுவாங்க. அந்த மாதிரி அவனாவது ஒருத்தன் உள்ளே போயிட்டான், ரெட்டுடுத்தி சாம்பலோட அழுகையோட ராஜாவுடைய அரண்மனைக்குள்ளே பிரவேசிச்சுட்டான்னா அவன் அடுத்த நிமிஷம் காலி. ஆனால் அது எஸ்தருக்கும் இந்த மொர்தெகாய்க்கும் நான் கம்பேர் பண்ணும்போது பார்த்தேன், அவங்க ராஜாத்தியாக இருந்தோம், அவங்க ராஜாத்தின்றதை அவங்க உணராமல் இருந்தாங்க. நான் ஆண்டு அங்கே நான் மீறி போனேன்னா ஆண்டு சொல்கிற ஒரு காரியத்துக்கு, கடவுளுடைய காரியத்துக்கு ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா நான் செத்துருவனே, அந்த முற்றத்துக்குள்ளே காலை வச்ச காலின்னு நினைச்சாங்க. யாரு? ராஜாத்தியா அபிஷேகம் பண்ணப்பட்ட எஸ்தர் பயந்தாங்க. ஆனா இந்த மொர்தெகாய் தெரியுமா, அவர் எங்க தெரியுமா இருந்தாரு? வாசல்ல காவல் காக்கிற காவல்காரன். அவருக்கு தெரிஞ்சது என் யூத கோலம் அழிய போதுன்னு என்ன பண்ண தெரியுமா? இந்த மாம்சத்துக்கு ரத்தத்துக்குன்னா அப்படியே அழுதுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் பட்டுன்னு வெட்டி சட்டுன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அந்த 127 நாடுல இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் சாகடிக்க போறாங்கன்னும் போது இவர் என்ன பண்றாருன்னா, அந்த தாங்கிக்க முடியாம அந்த நேரத்தில் இதில் கொஞ்சம் யோசிப்போம். என்னதான் இருந்தாலும் யோசிக்கணும்ல. யூத கோலம் அழிஞ்சான்னு, எந்த கோலம் அழிஞ்சான்னு உட்காந்து நிதானமாக யோசிப்போம். இந்த மாதிரிலாம் போட்டு நான் உள்ளே போனால் ராஜா எனக்கு கொன்னுடுவார்ல, அப்படிலாம் யோசிக்கவே இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அவர் யோசிக்கவே இல்லை. அவர் எதையும் கற்பனை பண்ணவே இல்லை. அவருக்குள்ள ஒரு விசேஷத்தை ஆவி இருந்ததுன்னா அப்படி போறவரை தடுத்துட்டாங்க. இங்க பாருங்க, 6வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது ராஜா ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்திருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய், நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான். என்ன மொர்தெகாய், எனக்காக நீ வஸ்திரத்தை கிழிச்சியா? ஏங்க, ஆண்டருடைய அன்பு அதுதாங்க. ஆண்டருடைய அன்பு உண்மையாமே நான் அதை கண்ணு கலங்கிடுச்சு, எனக்கு அதெல்லாம் படிக்க முடியல. வாசலில் இருந்தாராம் மொர்தெகாய். இன்னைக்கு அரண்மனைக்குள்ள இருக்கிறவங்க நிறைய பேரெல்லாம் ஆண்டருக்காக நிற்கிறது இல்லை. இந்த மாதிரி பல மொர்தெகாய்கள் எழும்ப போறாங்க. அவர் என்ன பண்ணாராம்? எப்படி உட்காந்துருக்காரு தெரியுமா மொர்தெகாய்? ரெட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு சாப்பிடாம உபவாசத்தோடு இருக்கிற அந்த மொர்தெகாய் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஏன் மொர்தெகாய், ஓன் ட்ரெஸ்ஸை நீ கிழிச்சியா எனக்காக? என்னுடைய பக்தி வராக்கியத்தை நீ காட்டினியா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பார்க்குறாருமா. என்னென்ன வருதமா வருது அப்படியே. ஆமா, வஸ்திரத்தை அவன் சொல்றான் பாருங்க. என்னென்ன நடக்குதுன்னா,
ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை. அது புதிய ஏற்பாடுல மாத்திரம் இல்லைங்க, பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் தான். ஒருத்தவன் எனக்காக என்னுடைய ஜனத்துக்காக வஸ்திரத்தை கிழிச்சிட்டு ரெட்டு உடுத்திட்டு போய் உக்காரையா அப்படின்னு ஆண்டவர் பார்த்தா சும்மா பார்த்துட்டு இருக்கிற கடவுளே இல்லை. இந்த மொர்தெகாய் இல்லை, இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம் எவ்வளவு கேரக்டர்ஸ் பார்க்குறோம். எல்லாரும் கர்த்தருக்காக ஒருத்தன் ஸ்டெப்பு எடுத்து வச்சானா அதை பரலோகம் சல்யூட் பண்ணும். இது எசேக்கியா என்ன சொன்னார், என்னம்மா சொன்னார், ஒரு மீட்டிங்கில் சொன்னார், சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டாரு. ஐயோ அப்படின்னு. என்ன, பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவாராம் சொல்லிட்டு வாயை பொத்திக்கிட்டார். அண்ணன் கடவுளே ஹானர் பண்றார், கனம் பண்றாருங்க, அவனை ரெஸ்பெக்ட் பண்றாரு. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுக்கு ஒருத்தன் வாழ்றான், அவருக்கு பிரியம்படி விசுவாசித்து வாழ்றான், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னா பரலோகம்லாம் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு கிளாப் பண்ணுவாங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும். சூப்பர்ல. ஆண்டவர் சொல்லுவாரு சூப்பர்ல அப்படின்னுவாரு. வச்சாம் பாரு ஸ்டெப்பு சூப்பர்ல அப்படின்னுவாரு. ஆண்டருக்காக ஒரு விஷயத்தில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா ஆண்டர் சொல்லுவார், பக்கத்து ஏஞ்சல்ஸை பார்த்து சொல்லுவார், என்ன மிகாவேல் எப்படி கலகிட்டால என் புள்ள அப்படின்னுவார். ஏன் எங்கே சொன்னார், பைபிள் எல்லாம் இருக்குது. பிசாசு வந்தான் யோபை பற்றி வந்து இங்கே பேசும்போது, ஏய் என் பையன் மேலே கண்ணு வச்சியா, அவனை நீ ஒன்றும் பண்ண முடியாதடா அப்படின்னு அவர்கிட்ட பேர் வாங்கினார்ல. அந்த மாதிரி நம்ம பேர் வாங்க போகிறோம், அந்த மாதிரி கிளாப்பை நம்ம வாங்க போகிறோம். இங்கே பாருங்க, அதுதான் அவருக்கு என்ன நடக்குதுன்னா, ராஜா உடுத்திகளை நீ வந்து எனக்காக ரெட்டு உடுத்துனியா, இப்போ என்ன சொல்றாரு, ராஜ வஸ்திரம் வருது. இங்கே பாருங்க, ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் ராஜா மாதிரி மாத்துறாங்க. முழுவதும் ராஜா தான், அவனை ஒரு ராஜாவா மாத்துறாங்க. கர்த்தருக்காக ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்த ஒரு மனுஷனை ஆண்டுடைய கிரேஸ் எப்படி தெரியுமா வருது, அவனை அப்படியே ராஜாவா மாத்துது. அரண்மனையில வாசல்லையா உட்கார்ந்துருக்கிற வாடா, அந்த ராஜா அந்த அரண்மனையில் இருக்கிற சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருந்தா எப்படி இருப்பியோ அப்படி உன்னை மாத்தி காட்டுறேன்னு ஆண்டவர் இறங்கினாருங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் ஆண்டவருக்காக ஒரு ஸ்டெப் வச்சு இறங்கும் போது அவர் 1000 ஸ்டெப் வச்சு இறங்குவாரு. அவர் இருக்கிறத காட்டுவாருங்க. பாருங்க, ராஜா உடுத்தி கொள்கிற ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை. என்ன குதிரைங்க, ராஜா ஏறுகிற வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு, திண்ணையில படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஆண்டுடைய கிரேஸ் வந்து ராஜாவோட குதிரையில உட்கார்ந்து இருக்கிறாரு. அடுத்தது பாருங்க, அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின், அல்லேலூயா. அங்க பாருங்க, ராஜாவின் கனம் வருகிறது, கடவுளின் கனம் உங்களுக்கு வருதுங்க. அது மாத்திரம் இல்லை, இங்க பாருங்க, அலங்கரித்த பின் ஒரு அலங்கரிப்பு வருது. இவர் எப்படி இருந்தாரு, ஆண்டவர் அப்படின்னு ஒண்ணு ரெட்டுடுத்தி தன்னையே அசிங்கப்படுத்திக்கிட்டாரு. ஆனா என்ன வருதுன்னா, இப்போ வந்து அவரை அலங்கரிக்கிறாங்க. அப்புறம் பாருங்க, அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். ஏங்க, உங்க வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்க போகுது, உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இவன் வாழ்ற வாழ்க்கை தான் ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் வாழ்ற மாதிரி வாழ்க்கை. உங்க வாழ்க்கை அப்படிதான் மாறப்போகுது. ஆண்டவர் இப்படிதான் மாற்ற போறாரு. உங்க வாழ்க்கையை பார்த்து உங்க சொந்தக்காரங்க, உங்க கூட இருந்தவங்க என்னமா சொல்லுவாங்க, எப்பா இவன் வாழ்றாளா வாழ்க்கை, இதுதான் ராஜா கனம் பண்ற வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, இதுதான் கடவுள் கனம் பண்ணுகிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை இதுதான் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொன்னாங்களா, மொர்தெகாயை ஏற்றி ராஜா கனம் பண்ற எப்படி தெரியுமா இருப்பான், இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. பத்தியா, அந்த மாதிரி நம்மளை பார்த்து இந்த உலகம் சொல்லும், கடவுள் கனம் பண்ணுகிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான், ராஜா கனம் பண்ணுகிற வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு இந்த உலகம், இந்த பரலோகம் எல்லாமே சொல்லுவாங்க. அல்லேலூயா. இங்க பாருங்க, அது உடனே மொர்தெகாய் சொல்றாரு, நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார்.
அதுதான் சொன்ன, இயேசு கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் எல்லாமே கிடைக்குது. அதான் இங்க சொல்ற, ஏய் நீ சொன்னதுல ஒண்ணு கூட மிஸ் ஆக கூடாது, எல்லாத்தையும் செய். அந்த மொர்தெகாய்க்கு போய் ஒன்றை விட்டுறாத, ஒன்று கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் நீ செய் அப்படின்னு. அப்படியே ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் மொர்தெகாயை அலங்கரித்து குளிப்பாட்டி, சாம்பல்ல இருக்கிறார்ல மொர்தெகாயை பாத்ரூமில் போய் நல்லா குளிப்பாட்டி நல்லா குளிக்க வச்சு அலங்கரிக்கிறாங்க. நல்லா அலங்கரித்து நல்லா பவுட்ரு வாசனை திரவியம் சென்ட்டு கின்ட்டு என்னென்ன போட்டாங்கன்னு தெரில, நல்லா ராஜா மாதிரி ஆக்குறாங்க. பிச்சைக்கார மாதிரி இருந்தவன் ஒரே நாளில் ராஜா மாதிரி ஆனா முடியும். நான் அந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணியிருந்தேன், அதாவது டைம் ட்ராவல் பிளெஸிங்னு. அந்த ஒரு 25-30 வருஷம் 100 வருஷம் கிடைக்கிறதெல்லாம் ஆண்டவர் சீக்கிரம் செய்வார். நான் எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன், ஷார்ட்ஸ் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையன் என் பக்கத்தில் உட்காந்துருந்தான், ஜோயல். அப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னா, தப்பாக சொல்லிட்டீங்கப்பா. ஏண்டா ஆண்டவரால் 100 வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியதை ஈசாக்கு ஒரே வருஷத்தில் கொடுத்தாரா, அந்த செட்டில்மெண்ட் பண்ணுவாரா அப்படின்னு பேசுகிறேன். இல்லைப்பா, நீங்கள் என்ன 1 வருஷம், நீங்கள் அவர் ஏசாப்பால் 1 நிமிஷத்தில் கொடுக்க முடியும்ப்பாண்ணா. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படியே அவனை பார்த்தேன், அவனை விசுவாசத்தை பாருங்க. அவன் சொல்கிறான், ஏசா இல்லைப்பா 1 வருஷம் வேணாம்ப்பா, ஏசப்பாவில் 1 நிமிஷத்தில் கொடுக்க முடியும்ப்பா. உண்மை, 1 நிமிஷத்தில் கொடுக்க முடியும். ஆண்டவரால் நீங்கள் 100 வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டிய பணமாக இருக்கட்டும், ராஜா பொசிஷனாக இருக்கட்டும், ராஜாத்தி பொசிஷனாக இருக்கட்டும், செல்வ செழிப்பாக இருக்கட்டும், சுகமாக இருக்கட்டும், 100 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், 50 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சொன்னதாக இருக்கட்டும், ஏசப்பா கிட்ட வந்த உடனே 1 செகண்டில் சுகம் கிடச்சிது, 1 செகண்டில் விடுதலை கிடச்சிது. அது எந்த தீர்க்கப்படாத வியாதி இன்னைக்கெல்லாம் சொல்லலாம், இன்னைக்கு இத்தனை வருஷம் ஆகும் அத்தனை வருஷம் ஆகும்னு. ஆண்டவர் 1 செகண்டில் செஞ்சார்ல. இவருக்கு அதுதான், வாசல்ல உட்காந்துருந்தார், அரண்மனை வாசல்ல அனாதையாக இருந்தார். அவர் குடும்பம் அழிக்கப்பட போகுது, ஏன் யூத கோத்திரம் அழிக்கப்பட போகுது, ஐயோ நான் என்ன செய்வேன் பரிதவிச்சு உட்காந்துட்டு இருந்தா, ராஜாவை போய் நான் எப்படி பார்ப்பேன்னு உட்காந்துட்டு இருந்தா, அவர் ஆண்டவர் இவனையே ராஜாவாக்கிட்டார். ஒண்ணுமே புரியல மொர்தெகாய், என்னடா நடக்குது. அதுவும் இந்த ஆமான் யார் தெரியுமா, இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை கொலை செய்யறதுக்கு இருந்த ஆளு, தூக்கு மரத்தெல்லாம் ரெடி பண்ணி இவனை தீர்த்து கட்டுறதுக்கு இருந்த ஆளே செய்யறான். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, என்னடா நடக்குது. திடீர்னு பார்த்தா ராஜ வஸ்திரம், அப்படியே கோல்டு கீல்டு எல்லாம், ராஜா எவ்வளவு நகை போட்டிருப்பாரு எல்லாம் வருது, ராஜா மாதிரி ஆகிறாரு. அல்லேலூயா. இதுதான் காட்ஸ் லவ், இதுதான் கடவுளுடைய அன்பு. இந்த கடவுளுடைய அன்பு நம்மளை ராஜாவாகவும் ராஜாத்தியாகவும் மாற்றிடும் பாருங்க. அப்புறம் பாருங்க, இதை படிக்கும் போது எனக்கு கண்ணு கலங்கிச்சு. என்னன்னா அங்கே பாருங்களேன், 12வது வசனம் 9வது அதிகாரம் எஸ்தரில். அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தரை நோக்கி, யூதான் சூசான் அரண்மனையில் 500 பேரையும் ஆமானின் 10 குமாரையும் கொன்று நிர்மூலமாக்கினார்கள். ராஜாவின் மற்ற நாடுகளிலும் என்ன செய்திருப்பார்களோ இப்போதும் உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கட்டளையிடப்படும். இந்த ராஜா கிட்ட போய் நின்னாலே என்ன தெரியுமா, உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும், இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. உனக்கு என்ன வேணும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க. இந்த அம்மா வேண்டுதெல்லாம் கேட்கப்பட்டு முடிஞ்சிடுச்சு, எல்லாம் சக்ஸஸ் ஆகி முடிஞ்சு. இந்த அம்மா போகும்போது எஸ்தர் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் காட்ஸ் லவ். நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு, இன்னைக்கு தானே கேட்டேன், நேற்று தான் ஆண்டவர் கொடுத்தாரு பிரதர், இன்னைக்கு போய் எப்படி கேட்குறது பிரதர்ன்னு நீங்கள் யோசித்தாலும் மறுநாள் போய் நின்னீங்கன்னா உங்களை பார்த்து என்ன வேணும்னு கேட்பார் ஆண்டவர். உனக்கு நீ கேட்டது எல்லாம் கொடுத்துட்டேன், இன்னும் உனக்கு என்ன வேணும். ஸோ அந்த அன்புக்குள்ள, அந்த அன்பை பாருங்க, இந்த அன்பை விவரிக்கவே முடியாது. இந்த பைபிளில் இருக்கிற ஒரு மேன் ஆஃப் காட் லைஃப் எடுத்தீங்கன்னா அதில் தெரிகிறது காட்ஸ் லவ். ஆண்டவர் அவன் மேலே வச்சிருக்கிற அன்பு, அவன் மேலே வச்சிருக்கிற பாசம், அதுதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. ஏன் இவ்வளோ நேசிக்கிறீங்க அப்படின்னா அவர் சொல்றாரு எனக்கே தெரியலன்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 2:6 பார்க்குறோம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள்.
ஆண்டவர் சொல்றாரு தன்னை விட்டு போற பிள்ளைகளை பார்த்து, ஏன்ட்டு நீ என்ன அநியாயம் பார்த்த, என்கிட்ட என்ன நீ குறைவு பண்ணனா உன்னை. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நீ பாலைவனத்தில் நடந்து வந்த போதும் படுகுழிகளில் நடந்து வந்த போதும் நான் உன் கூட இல்லையா, நான் உன்னை காப்பாற்றலையா, என் ஜனம் என்னை ஏன் மறந்துச்சு. அவருடைய கதறல் எப்படி தெரியுமா இருக்கு, ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குது. அவர் அன்புக்காய், நேசத்துக்காய், பாசத்துக்காய் கதறுகிற ஒரு தெய்வம். இங்கே பாருங்களேன், வசனம் 2:31, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள் இனி உம்மிடத்தில் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் பாருங்க, அவர் அன்பு பாருங்க. நீ வரலனா இன்னைக்கு உறவு எப்படி தெரியுமா, கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், தாய் புள்ள உறவாக இருக்கட்டும், நீ வரலன்னா போ. என்ன இந்த உலகத்தில் யாரும் இல்லாமல் வாழ்ந்துட முடியாதா, இந்த உறவு இல்லாமனால வாழ முடியாதா, இன்னைக்கு உலகம் அப்படி இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பான்றாரு. கடவுளுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா, அவர் நம்மளை ஒரு செகண்டில் தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம். ஆனால் அவர் என்னமா சொல்கிறாரு, இந்த லவ்வர்ஸ்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுப்பா, அதெல்லாம் வாயின் வார்த்தையாக இருக்கும். ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, எல்லா வார்த்தையின்படியும், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படிப்பா நான் மறப்பேன், உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்கு விரோதமாக பேசுனதுலேருந்து நான் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கேன்றாரு. இதெல்லாம் யார், பழைய ஏற்பாட்டு காலத்தில், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை. கடவுளுடைய அன்பு பாருங்க அவ்வளவு ரொம்ப இதாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். இன்னைக்கெல்லாம் யாராவது ஒரு ஆளை மறந்துட்டோம் அளவாதான். நான் பிரதர் எவ்வளவு நன்மை செஞ்சேன்னு தெரியுமா, அவருக்கு எவ்வளவு செஞ்சேன்னு தெரியுமா, நன்றி கெட்டவங்க பிரதர் அப்படின்னு நம்ம அகராதியிலிருந்து அவங்கள அழிச்சிருவோம். வேணவே வேணாம். அந்த என்னுடைய அகராதிலே அவங்க லைஃப்லேயே அவங்க சாப்டரை க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் உலகம் அப்படி தான் இருக்குது. நல்லா க்ளோஸாக இருந்தாலும், நல்லா அன்பாக இருந்தாலும், ஏதாவது ஒன்று நடந்துடட்டும், ஆனால் அவங்க மனுஷனை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது வரைக்கும் அவங்க செஞ்ச நன்மைகள், செஞ்ச காரியங்கள் எதுவும் வராது, உடனே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த ஆண்டவர் யாரையுமே தூக்கி எறிய மாட்டேங்கிறாருங்க. அவருடைய அன்பு திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சொல்கிறாரு, எப்பா அவருக்கு சொல்கிறாரு, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை மறந்து விட்டார்கள். என் நேசத்தை தேடும்படி நீ வேற எங்கேயோ போறன்றார் ஆண்டவர். பாருங்க, சீன் விட்டு போறானே அப்படின்னு விடலை, அவர் மேலே ஒரு அன்பை வச்சிருக்கிறார். நம்ம மேலே இருக்கிறதான் காட்ஸ் லவ் சொல்கிறேன். அது ரொம்ப வித்தியாசமான அன்பு, அது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அன்பு. நீங்கள் அவரை விட்டு போனாலும் உங்கள் பின்னாடியே வர அன்பு, உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற அன்பு. அது எத்தனை நாள் நம்ம ஆண்டவரை மறந்து வாழ்ந்திருப்போம், எத்தனை நாள் ஒரு பேச்சை கேட்டால் இருந்திருப்போம், எத்தனை நாள் அவரை நினைக்காம இருந்திருப்போம். ஆனால் ஒரு செகண்ட் சொல்லுது வசனம், ஒரு நொடி பொழுது அவர் நம்மளை மறந்தார்னா நம்ம கதை க்ளோஸு. ஒரு நொடி பொழுது கடவுளுடைய கிருபை, அவருடைய உதவி நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, இன்றைய நாள் கர்த்தருடைய உதவி இல்லாமல் நான் வாழ்கிறேன்னா அந்த அளவுதான், வாழ்க்கை காலி. ஓசியா 11:8 எடுப்போம். எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி கைவிடுவேன், என் இருதயம் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. திட்டிக்கிட்டே வராருங்க. திடீர்னு வந்து என்ன சொல்றாருன்னா, எப்பா நான் உன்னை எப்படிப்பா கைவிட முடியும், அவருக்கே தெரியல, முடியாதுப்பா, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எனக்கு அது முடியாது. காட்ஸோட லவ், ஆண்டவருடைய கர்த்தருடைய அன்பு. இன்னைக்கு நான் சொல்கிறோம்ல, சிலுவையில் அவருடைய அன்பை காட்டின பிரியமானவர்களே, நீங்கள் எடுத்து படிங்களே, அவருடைய அன்பு சிலுவையில் மாத்திரம் அல்ல, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துதல் வரைக்கும் கடவுளுடைய அன்பை பார்க்க முடியும். கடவுளுடைய அன்பு அதுக்கு ஆழம் கிடையாது, அகலம் கிடையாது, உயரம் கிடையாது. அவர் சொல்றாரு, எப்படி அவருக்கே தெரியலப்பா,
ஆண்டவருக்கு எல்லாமே தெரியுது, ஆனா இந்த விஷயத்துல ஒண்ணு தெரியல, அவருக்கே தெரியல. எப்படிப்பா இது எப்படி பிரதர் முடியும் அப்படின்ற மாதிரி, எப்பா என்னால முடியாதுப்பான்றாரு. உன்னை கைவிட என்னால், நம்ம என்ன கேட்டுருக்கோம், ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க ஆண்டவரே, உங்களை நம்பிதான் நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. ஆண்டு சொல், டேய் உன்னை என்னால் கையே விட முடியாது, நீ என்ன ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, கைவிடாது கைவிடாது. இந்த ஆண்டவருக்கு நமக்கு இப்படி தான் இருக்குது. இன்னைக்கு அகாசுவேரு ராஜாவும் எஸ்தர் ராஜாத்தி மாதிரி தான். ஆண்டவர் நான் உன்னை எப்படி உன்னை கைவிட முடியாதுன்றார். நம்ம போயிட்டு ஆண்டவரே என்னை கைவிட்டுறாதீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. கடவுள் அவர் ஒரு ஈகோல இருந்ததில்லை, நமக்கு இருக்குது பாருங்க ஈகோ. அப்பா பாப்பா பாப்பா நமக்கு இருக்குது பாருங்க பெருமை. அடடா ஆண்டவர் பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஈகோ ஏதாவது இருக்குதா, ஒரு பெருமை இருக்குதா? உண்மையாலுமே சொல்ல போனா இந்த உலகத்திலேயே அண்ட சராசரத்திலேயே ஈகோன்னு ஒன்று இருக்கணும்னா அதுக்கு தகுதியான ஆள் அவரு தான். பெருமைப்படணும்னு ஒருத்தர் பட்டாருன்னா அது அவரு தான் படணும். ஆனால் அவரே படலை. அவர் அவன் நம்மளை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறாராம். அவனையே நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆகையால் என் உள்ளம் எனக்கு அவனுக்காக கொதிக்கிறது. அவர் உள்ள எப்படி இருக்குதா, கொதிக்குதான். நமக்கெல்லாம் இன்னைக்கு கோபம் வந்தாதான் கொதிக்குது பிரதர். அவன் வர்ற கோபத்துக்கு பிரதர் எனக்குள்ள ரத்தம் கொதிக்குது அப்படின்னாங்க பாருங்க. என்ன கொதிக்குது? அங்க அன்பு கொதிக்குது கடவுளுடைய. இங்க என்ன சொல்ல, ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதிக்குது. ரத்தம் கொதிக்க கூடாது பாருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையாமே அவருக்கு தான் கொதிக்கணும், கோபம் வரணும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, எப்பா உன் நிமித்தம் ஏன் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இங்க பாருங்க, என்னன்னா இதுதான் ஆண்டவருடைய அன்பு. எனக்கு ஆண்டவர் நேற்று சொன்னதுன்னா காட்ஸ் லவ். நான் நம்ம அவருடைய அன்பு, அதாவது வீட்டில் ஒரு மனைவியோட அன்பு நமக்கு தெரியும், நமக்கு அப்பா அம்மாவோட அன்பு தெரியும், கணவன் மனைவியோட அன்பு தெரியும், பிள்ளையோட அன்பு தெரியும். ஆனால் உண்மையாமே சொல்கிறேன், நம்ம இன்னும் கடவுளுடைய அன்பில் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சோமான்னு தெரியல. எந்த அளவுக்கு நமக்கு வெளிப்பாடு வந்துச்சுன்னு தெரியல. அவர் நம்ம மேலே வச்சிருக்க இந்த ராஜாத்தி அம்மாவுக்கு தான் இன்னும் நிறைய பேரை ஆண்டவர் ராஜாத்தியாக வச்சிருக்கிறாரு, ராஜகுமாரனா வச்சிருக்கிறாரு, நல்ல கிரீடம் வச்சாரு, நல்லா பட்டத்து இளவரசன் ஆக்கினதுக்கு அப்புறமும் இந்த ராஜாத்தி எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் இன்னைக்கு நம்மளும் இருக்கிறோம். போலாமா, போனா செத்துருவானா யாருக்கிட்ட? அந்த ராஜாவோட அன்பு தெரியல. இங்க பாருங்க, அதுதான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் எதையுமே யோசிக்காதீங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கட்ட முடியாது. நம்ம வாழ்க்கையையும் கட்ட முடியாது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு எதையாவது ஜெயிச்சிடலாமா? முடியவே முடியாது. என் குடும்பத்தை கட்டிடலாமா? மாம்சத்தோடு ரத்தத்தோடு முடியவே முடியாது. சபையை கட்டிடலாமா? என் தரிசனத்தை அழைப்ப கட்டிடலாமா? ஃபெயிலியர். ஏன் என் ஜனம் என்னை விட்டு போகிறது? ஏதோ ஒரு தேவை வருதுன்னா டக்குன்னு ஒரு மனுஷன் முகத்தை பார்த்துடுறோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன பாரு, என்ன எஜமானனா வை உன் வாழ்க்கையில, நான் வரேன், நான் உனக்கு செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். அகாசுவேரு ராஜா சொன்னார், அந்த ராஜ்யத்தின் பாதி கேட்டாலும் எப்பா 120 நாடுப்பா, பாதி நாடு எழுதி தரேன்றாரு அந்த ராஜா. அந்த ராஜா தீமையில் இருக்க அன்புனால நம்ம கடவுள் என்ன பண்ணார் தெரியுமா? பரலோகத்தையே திறந்து விட்டார். வானம் திறக்கப்பட்டது நமக்காய். அவர் தன் சொந்த குமாரனையே கொடுத்தார். கொடுத்துட்டு மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படின்னு கேட்கிறாருங்க. அங்க கேட்ட மாதிரி இங்க கேட்கிறாரு, எப்படிப்பா நான் தராம இருக்க முடியும்? என் புள்ளையே கொடுத்துட்ட, நீ கேட்கிற சில பணத்தையும் நீ கேட்கிற சுகத்தையும் நான் கொடுக்க மாட்டேனா? என் புள்ளையே கொடுத்துட்டேன், என்னையே கொடுத்துட்டேன், எனக்குரியது எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேனே, கொடுத்த அன்பை காட்டிட்டேனே, இன்னும் என் அன்பை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. பிரியமானவர்களே, அவர் அன்புக்குள்ள வந்துருங்க, அவரோட உறவுக்குள்ள வந்துருங்க. அவர் உள்ள வாங்கன்னு சொல்றாரு. நான் வாசல், என் உள்ளே ஒருவன் பிரவேசித்தால், உள்ள வந்துரு, வெளியே நிக்காத. வெளியே ஆபத்து,
வெளியே பாதுகாப்பு இல்லை. இந்த உலகம் இயேசுவை அறியாதவர்கள் வெளியே இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க வெளியே நிற்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் உள்ளே போக வேண்டியவர்கள், உள்ளே போல் மேய்ச்சலை பார்க்க வேண்டியவர்கள், உள்ளே போய் செலிப்ரேஷனை பார்க்க வேண்டியவர்கள். உங்களுக்கு ஒரு விருந்து ஆயத்தமா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் வருகிறது. உங்கள் வாழ்நாள்ல நீங்க மறக்க முடியாத நாள், அந்த நாள் வருகிறது. உங்க பிறந்த நாளை காட்டிலும், கிறிஸ்துமஸை காட்டிலும், ஈஸ்டர் குட் ஃப்ரைடேவை காட்டிலும் அந்த நாளை நீங்க மறக்க முடியாத மாதிரி ஒரு நாள், பல நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் வருகிறது. எஸ், ஆண்டவர் அன்பின் மிகுதியில அந்த ராஜா தேசங்களை வாரி கொடுக்கிறான். இவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நான் தேசங்களை கொடுப்பேன்னு. நாடுகள் வரும். எஸ் எஸ், அவர் அன்புனால நாடுகள் வரும். நாடுகள் இருந்து நல்ல செய்திகள் வரும். அநேகர் வெளி தேசங்களுக்கு போவீங்க, தேவனுடைய நாம மகிமைக்காக. எஸ், ரஷண்ட லதர பராத்துர மராத்திலி ரஹத்தலு ரியாட்டு ரூக்கு டூரு மோரோ டீரி ரியாத்த ரபரா துரபரபரா. என்னமோ நீங்க தான் கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும், ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்காத மாதிரியும் பிசாசு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறான். அதை நம்பாதீங்க. அந்த அன்பு கிட்ட போனா சாவு கிடையாது, அங்க வாழ்வு இருக்கிறது. அந்த அம்மா சொல்லிச்சு, எஸ்தர் அம்மா, நான் போனா செத்துருவனோன்னு பயம் வந்துச்சு. பிரியமானவர்களே, ராஜாவின் அன்பிலே வாழ்வு இருக்கிறது, சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, வெகுமதிகள் இருக்கிறது. எஸ், ராஜாவின் அன்பு கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மாறும். ராஜ வாழ்க்கையா மாறும். ராஜ வஸ்திரம், ராஜா யூஸ் பண்ற குதிரை, ராஜாவின் முடி எல்லாம் வரும். ராஜாவின் அன்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க தான் ராஜா மாதிரி மாறிடுவீங்க. உங்க வாழ்க்கையே ராஜ வாழ்க்கை தான். நிறைய பேருக்கு ராஜ வாழ்க்கை வருது. எஸ், ரிசீவ் பண்ணிக்கோங்க. ராஜ வாழ்க்கை வருது. இந்த வாழ்க்கை இல்லைங்க உங்களுக்கு. ஆண்டவர் வச்சது இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் ஆரம்பம், இது முடிவு சம்பூரணமா இருக்குன்னு சொல்றாரு. இந்த லைஃப் உன் லைஃப் இல்லைன்னு சொல்றாரு. இந்த லைஃப் உன் லைஃப் நினைச்சிட்டு இருக்கியா? இது உன் லைஃப் இல்ல. உனக்கு வேற லைஃப் வச்சிருக்கிறேன், ராஜா மாதிரி வச்சிருக்கிறேன். நீ அரண்மனை வாசல்ல உக்காந்தது போதும். அதுக்கு ஆண்டவர் எண்டு கார்டு போடுறாரு. வா, உன்னை ராஜாவின் பக்கத்துல. மொர்தெகாய் என்ன தெரியுமா ஆச்சு? அவர் ராஜாவின் பக்கத்துல உட்கார்ற மாதிரி பெரிய சிங்காசனம், ராஜாவுக்கு அடுத்த ஆளா மாறினாரு மொர்தெகாய். அந்த வாழ்க்கை நிறைய பேருக்கு ஆண்டவர் வந்து அரண்மனை வாசப்பல்ல உட்கார்ந்து இருந்தீங்களா, ரெட்டுடுத்தி உட்கார்ந்து இருந்தீங்களா, சோகத்துல உட்கார்ந்து இருந்தீங்களா, அழுகையில உட்கார்ந்து இருந்தீங்களா, மாறுதுங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. இனி நீங்க இருக்கிற இடம் அரண்மனையின் வாசல் அல்ல, அரண்மனையில் இருக்கிற சிங்காசனம். உங்களுக்கு சிங்காசனம் வருது. அரண்மனையில வாசல்ல உட்கார்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. நீங்க எல்லாரும் அரண்மனையில் இருக்கிற சிங்காசனத்துல உட்கார போறீங்க. உங்களை ஆண்டவர் உட்கார வைக்கிறாரு. உங்களுக்கு எப்பொழுதும் செங்கோல் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க என்ன சொன்னாலும் எஸ் 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 தான். அந்த அன்புல, ஆண்டவரோடு உள்ள அன்புல வந்துட்டீங்க. அது கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் தான் இருக்குது. எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லா வாக்குத்தத்தங்களும் ரெடியா இருக்குது. சமைச்சு வச்ச சாப்பாடு மாதிரி இருக்கு. போய் சாப்பிடுங்க. அவரோட அன்புக்குள்ள வந்துட்டீங்க. நல்ல பிரியாணி, நல்ல ஃபுட்டு எல்லாமே இருக்கு. நல்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கு, நல்ல வீடுகள் இருக்கு, நல்ல வாகனங்கள் இருக்கு, சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, தரிசனம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. உங்களை கொண்டு ஆண்டவர் என்னென்ன செய்ய போறாரோ எல்லாமே இருக்குது. அதுல எல்லாமே இருக்கு. எல்லாம் எப்படி இருக்குது பிரதர்னா, எல்லாமே எஸ் எஸ் எஸ்ன்னு போட்டிருக்கு, ஆமென் போட்டிருக்கு. அந்த லைஃப்குள்ள வந்துருங்க. அதுதான் ராஜா வாழ்க்கை. அதை தான் கம்பேர் பண்ண. அதை 2 கொரிந்தியர் 1 நம்ம பார்த்தது தான். அதையும் எஸ்தரி தான் கம்பேர் பண்ண. ஆண்டவருக்குள்ள எல்லாமே எஸ் எஸ் ஆமென் இருக்கிற மாதிரி தான். ராஜா கிட்ட போன அந்த ராஜாத்திக்கு எல்லாம் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? அந்த வானம் திறக்கப்பட்ட போது தேவதூதர்கள் ஏறுகிறவர்களாகவும் இறங்குகிறவர்களாக இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஒன்னு இங்கிருந்து கொண்டு போவாங்க, அங்கிருந்து கொண்டு வருவாங்க, வந்த உடனே திரும்ப அங்கிருந்து வருவாங்க.
இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் அன்பை பார்ப்பீங்க, வெகுமதியை பார்ப்பீங்க. யாரையாவது நேசிச்சுட்டு, யாரையாவது அன்பு கூர்ந்துட்டு அவங்கள கிஃப்ட் தராமல் இருப்பீங்களா? ஏதாவது செய்வீங்களே. ஆனால் கடவுளின் கிஃப்ட் வருது உங்க வாழ்நாளில். உங்க யாருமே உங்களுக்கு கொடுக்காத கிஃப்ட் வருது. ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ எல்லாருக்கும் சொல்றாரு, இது வரைக்கும் எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் கொடுக்காத ஒரு பெரிய அமௌண்ட் வருது, ஒரு பெரிய லேண்ட் வருது. ராஜாவின் வெகுமதிகள் வருகிறது. ராஜாவின் குதிரைனா இருக்கிற கார்லயே பெஸ்ட் கார் வருது, பெஸ்ட் வீடு வருது. சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறாரு. இது வரைக்கும் நீங்க ரெட்டுடுத்தி அழுத காலம் முடிஞ்சிருச்சு. சிங்காசனத்துல உட்கார வச்சு அழகு பார்க்கறாரு. நன்றி 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 இயேசுப்பா, உங்க வார்த்தைகளுக்காக நன்றி.